தடுக்கிறதுக்கு தான் இந்த ஜெப வேலைலாம், இந்த வார்த்தையெல்லாம் அதுக்கு தான். அந்த டிப்ரெஷன்ல போய் யாரும் விழுந்துடாம நல்லா இருக்கிறதுக்கு தான் விசுவாச அறிக்கை பண்ணி நம்ம பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கணுமா. அப்படி ஒப்புவிச்சா ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்கள் எல்லாத்தையும் நம்ம பின் நாட்கள்ல நிறைய அற்புதங்கள் அவர் செய்வாரு. யோபுவோட பின்னாட்கள் எப்படி ஆசீர்வாதமா இருந்தது சொன்னா, யோபுவோட பயோடேட்டா ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஆமென் ஆமென். எப்படி இருந்துச்சு அவர் பயோடேட்டா? யோபு உத்தமனா இருந்தார், யோபு சன்மார்க்கனா இருந்தார், யோபு நடைமுறை கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தார், யோபு தேவனுக்கு பயந்து இருந்தார், பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தார். ஜெபம் பண்ண பிறகுதான் ஏகப்பட்ட போராட்டங்கள் வரும், சண்டை போடுற மாதிரி வரும், 4 வார்த்தை பேசுற மாதிரி வரும். நம்ம பயோடேட்டா கிளியரா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் எங்கேயும் வராது. ஆமென். அந்த ஆவியானவர் உள்ள இருந்து உணர்த்துவாரு, அமைதியா இரு,